திருக்குறள் சிந்தனை. மகிழ்ச்சி அடையும்படி பேசி உறவாடி மகிழ்தலை உணராதவர்கள் பிளவுபடப் பேசி நண்பர்களையும் உறவினர்களையும் பிரித்து பெருங்கேடு செய்வார்கள். எல்லோருமே அன்பாக பேசி பண்பாடு படிந்து வர மகிழ்வாக பேசுதலே தெளிந்த அறிவுடைமையாகும். அவ்வாறில்லாமல் பகைமை படிந்து வர மாறுபட பேசுவது இழிந்த மடமையாகும். இந்த இழிநிலை ஒழிந்தவர்களே தெளிந்த மொழிநலம் பேச்சுத்திறம் உடையவர்களாக சிறந்து உயர்ந்து வருவார்கள். ஒருவரோடொருவர் உறவினராக பேசி மகிழ்ந்து வாழும்படி தகுதியான சொற்களால் இனிமையாக பேசுவோரே பெருந்தகையாளர்கள், பெருந்தன்மை உடையவர்கள். அவ்வாறின்றி கோளும் பொய்யும் கூறி எல்லோரையும் பிரிப்பவர்கள் மிக சிறுமையாளராய் இழிந்து சீரழிவார்கள். ஆகவே கொடிய கொலை பாதகனை காட்டிலும் புறங்கூறுவோன் கொடிய பாதகன் ஆதலால் அவனை நெருங்குதல் கூடாது என்றும், அவ்வாறு நெருங்கினால் குடியை கெடுத்து பெருங்கேடு அடையச் செய்து விடுவார்கள் என்றும் தெய்வப்புலவர் புறங்கூறாமை அதிகாரத்தில் பகச்சொல்லி கேளிற் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் என்றார். நாளையும் சிந்தி.